Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. பெந்தைகோஸ்தே நாள்ல சத்தமா சொல்லுங்க. மாடியில 120 பேரு ஜெபம் பண்ணி. ஆனா அதே ஊர்ல 5ஆம் வசனம் வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரும் தேவ பக்தி யூதர்கள் எல்லாம் எங்க வந்து இருக்கிறாங்க? எருசலேமிலே வாசம். அப்போ அப்பர் ரோம்ல 120 பேர் இருக்கிறாங்க. எருசலேம்ல 3 கண்டத்துல உள்ளவங்க வந்திருக்காங்க. அன்னைக்கு தான் ஆவியானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் முதல் வசனம் சொல்லுது, பெந்தைகோஸ்தே என்னும் நாள். அதுக்கு முந்தின நாள் வரல, எல்லா நாள் வரல. ஏன்னா அந்த யூதர்கள் வந்து பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னால் தான் வருவாங்க. ஒருவேளை இந்த 120 பேர் மேலே காத்திருக்கும் போது 3ஆவது நாள் ஆவியானவர் வந்திருந்தாங்கன்னா யூதர்கள் அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வல்லமையை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதை யாருடைய திட்டம்? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டது நோக்கம் என்ன தெரியுமா? ஓ மூலம் உன் குடும்பத்தில் எல்லாரும் வல்லமை அறிந்து கொள்ளணும். உங்கள் வீட்டில் குடும்பத்தில் இது வரைக்கும் யாரையாவது சொல்லி நீ கோயிலுக்கு வராமல் ஆக்கி வச்சிருந்தா, உங்கள் குடும்பத்தில் யாரையாவது இயேசுவை பற்றி சொல்லி ஆலயத்துக்கு வராமல் நீங்கள் வச்சிருந்தா, கர்த்தர் உன்னை கேட்கிறார், என் நாம எல்லாருக்கும் மகிமைப்படுதான் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து எதை செஞ்சாலும் பூமி உலகத்துக்கு முழுதும் செய்யணும். எல்லா ஜனங்களும் அதை பார்க்கணும், எல்லா ஜனங்களும் அதை அனுபவிக்கணும். இதுதான் யாருடைய ஆசை? புரிந்தவர்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் கல்பாங்கத்தில் இருப்பீங்க, உங்களை பாளையங்கோட்டையில் கொண்டு எங்கன்னா காலேஜில் சேர்த்துருப்பாங்கன்னு வைங்க, படிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உன்னை கொண்டு அங்கே ஏதோ ஒன்றை செய்வார். ஹல்லேலூயா. இந்த யூதர்கள் வந்து சிதறடிக்கப்பட்டு போன இடங்களிலலாம் ஏதோ ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஆமென். இப்போ எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. இப்போ யூதருடைய பண்டிகை கவனிங்க. பாஸ்கா பண்டிகை. பாஸ்கா பண்டிகையில் தான் யார் சிலுவையில் மரித்தது? இயேசு சிலுவையில் மரித்தார். தெரிஞ்சதோ தெரியலையோ சத்தமா சொல்லுங்க. பாஸ்கா பண்டிகையில் இயேசு சிலுவையில் மரித்தார். சத்தமா சொல்லுங்க. சரி, அதிலிருந்து 3 நாள் கழிச்சு 1 2 3 3ஆவது நாள் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற்கனியின் பண்டிகை. 3ஆவது நாள் வந்துடும். அந்த முதற்கனியின் பண்டிகை வர நாளில் இயேசு முதல் மனிதனாய் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு வந்தார். ஆமென். புரிந்தால் கவிதை ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ God used the Jewish chronological order to show forth the Son of Jesus to the world. உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வகுத்தார். உங்களுக்கு சில காரியங்கள்லாம் கூட சில முக்கியமான நாளில் வருதுன்னா உங்களை கொண்டு யார் செய்ய போகிற அற்புதம் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரே நாளில் ஒன்று செய்கிறாரு அப்படின்னா சும்மா இல்லை, எல்லாத்துக்கும் தேவன் ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கிறார். புரிஞ்சவங்களை கவிதை ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற நாட்கள், முக்கியமான சமயங்கள் எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. 2 கை வைத்து, தேவன் குறித்த வேளையிலே அவர் என்னை ஆசீர்வதிப்பாராக. குறித்த வேளையில் தேவன் என்னை உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் தேவன் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்து கேன்சல் ஆச்சு, எதுவும் பண்ணினாச்சாக்கல, அதில் கூட என்ன இருக்குது? ரகசியம் இல்லாமல் இருக்காது இல்லை. ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் ஒரு விசுவாசி, அல்லேலூயா விசுவாசி வேலை செஞ்சுட்டு இருந்தார். அல்லேலூயா அல்லேலூயான்ட்டே இருப்பார். அன்னைக்கு பார்த்தா அவங்க ஒய்ஃபு கொஞ்சம் கறி குழம்பு வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அந்த அம்மா. இவர் கொண்டு அந்த ஷெல்ஃபில் வச்சுட்டு உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு இவர் சோத்தை மட்டும் கறி குழம்பு வாடகையை பார்த்து நாய் தூக்கிட்டு ஓடிடுச்சு. அங்கே இல்லை எல்லாம் சொன்னால் அல்லேலூயா சாப்பாட்டை என்ன தூக்கிட்டு ஓடிடுச்சு. உடனே இவர் என்ன பண்ணார்? ஐயோ, ஒய்ஃபு இன்னைக்கு தான் செஞ்சு கொடுத்தா கறி குழம்பு வச்சு நாய் தூக்கிட்டு போயிடுச்சு சொல்லி அல்லேலூயா 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 அல்லேன்னு ஓடுறாரு வெளியே. இவர் நாய் பின்னால் ஓடி போய் நாய் சாப்பாட்டை போய் பிடுங்கிறதுக்கு பக்கத்தில் போயிட்டா திடீர்னு ஒரு சத்தம் கிடச்சி. டம்! எது இடிஞ்சு விழுந்துச்சு? சுரங்கம் விழுந்துருச்சு. தப்புனது இவர் அல்லேலூயா மட்டும்தாங்க. எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது. உன் சோரை நாய் தூக்கிட்டு போனால் அதுலேயும் நன்மை இருக்குது. உன்னை யாராவது தூக்கிட்டு போனாலும் ஏதோ ஒன்று நடக்கும். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தப்படுறவங்களா, எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிறவரே, தீமையானது என்னவா மாற்றிடுவார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சீக்கிரம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொள்ளுங்க வேகமா.
இந்த பெந்தேகோஸ்து நாளில் இறங்கி வந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யாருக்கோ சிலருக்கு முக்கியமான நாள். இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கையில் உன்னை வல்லமையாக்குற நாளாக இருக்கும். இன்னைக்கு உன்னுடைய லங்ஸ் கிளியர் ஆகிற நாளாக இருக்கும். ஹார்ட்டு 16 வயது போல மாறுகிற நாளாக மாறு. கைதட்டி ஆர்ப்பரிக்க ஆரம்பிங்க. அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. வல்லமை பெற்றுக்கிட்டே இருங்க. ரிசீவ் த பவர். இன்னைக்கு கர்த்தர் உனக்காக ஏதோ எங்கேயோ ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாரா இருக்கும். உனக்காக தேவன் எங்கேயோ யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறார். உனக்காக தேவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறார். சீக்கிரத்தில் அதெல்லாம் வெளிப்படும். இன்னைக்கு ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் செய்கிற எல்லாமே எப்படி தான் செய்வார்? சரியானதான் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. ஒய்ஃபு சாப்பாடு கட்டி எனக்கு கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், அதுலேயும் ஆசீர்வாதம். நாய் தூக்கிட்டு போனாலும் என்ன தான் இருக்கும்? எத்தனை பேர் இந்த 2 நம்பர்களை கவிதை ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் சரியாகவே அவர் செய்வார். ஃபெயில் ஆனாலும் ஸ்தோத்திரம், பாஸ் ஆனாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒருவேளை ஃபெயில் ஆகி இருந்து ஏதாவது பண்ணி ஒரு 6 மாதம் கழிச்சு அடுத்ததுக்கு போனீங்கன்னா உனக்குன்னு ஒரு காலேஜ் அங்கே தான் ஒன்று திறந்து வச்சுருப்பான். அதான் கரெக்டாக அந்த காலேஜில் உன்ன மாதிரி ஆளை சேர்க்கறதுக்குன்னே வச்சுருப்பான். இதெல்லாம் யார் செய்வா? ஆமேன்னு சொல்லுங்கள். புரிஞ்சவங்கெல்லாம் இல்லை கையை வைத்துங்க. எத்தனை பேர் விசுவாசிங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன நடந்தாலும் நன்றி ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. கை தட்டி பாடுங்க. யார் கைவிட்டாலும், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவனோ உமக்குத்தானே. ஒரு அக்கினி இடைவிட நன்றி தேவன். அநாதி தேவனை கைதட்டி அநாதி தேவனை சத்தமாய் பாடிக்கிட்டு இருக்கும் போதே வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொண்டே நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்கு. கைதட்டி நன்றி நன்றி இடைவிட நன்றி. ஓ ரபஹபாலியதோ இக்கபரதகத. ஆயர் பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அன்றைக்கு இறங்கினேன் நான் இந்த ஆலயத்தில். இன்றைக்கு நான் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறேன். இந்த தேசத்துக்கு உங்களை அக்னியா நான் மாற்ற போறேன். உனக்கு வந்து அவ்வளவு பிரச்சனையை நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு மட்டும்தான். அந்த பிரச்சனை உன்னை ஒன்று அழிக்கவே அழிக்காது. நீ பயப்படாத. கரங்களை தட்டி கத்த, நீ பயப்படாத. உன் வீட்டில் வந்த எந்த பிரச்சனையும் உன்னை அழிக்க அல்லவே அல்ல. என் நாமம் மகிமைப்பட மட்டும்தான் செஞ்சேன். நான் உன் மேல் அனுபவித்திருக்கிறேன் அல்லவா? நான் எவ்வளவு நேசித்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நான் துரோகம் செய்வேனோ? உன்னை நான் இழப்பேனோ? உன்னை நான் தூக்கி எறிவேனோ? என் நாமம் மகிமைப்பட மட்டுமே தான் உனக்கு எல்லாமே செய்வேன். புரிந்தால் மீண்டும் கரங்களை தட்டி வல்லமை பெற்றுக்கொள்ள முடிஞ்ச எல்லாரும், இது ஒரு அபிஷேகம் உனக்கு. இன்னைக்கு இது ஒரு வல்லமையான அபிஷேகம். இது உனக்குள்ள பதிஞ்சிரும். பாருங்க பாருங்க. இன்னும் 5 மாசத்துல, இன்னும் 8 மாதத்துல, அடுத்த வருஷம் இந்நேரத்துக்குள்ள ஒரு பெரிய மகிமையை பார்ப்பாய். ஹல்லேலூயா. அந்த பிள்ளையை நான் தான் உனக்கு கொடுத்தேன். அந்த பிள்ளையை நானே எல்லாம் செஞ்சு முடிப்பேன். கர்த்தர் சொல்கிறார், அந்த பிள்ளையை நான் தான் உனக்கு கொடுத்தேன். நீ கேட்கலையே. பையனை கொடுன்னு கேட்கல, பெண்ணை கொடுன்னு கேட்கல, நானே கொடுத்தேன். கொடுத்த நானே எல்லாம் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன். புரிந்தவர்கள் மட்டும் கரங்களை வைத்து, யாருக்கு இந்த வார்த்தை வருகிறதோ கரங்களை வைத்து, தேவன் யாருக்கு ஒன்று செய்து விட்டார், ஒரு காரியம் முடிந்து விட்டது என்று நான் பார்க்கிறேன்.
ஓ ரப் கபாலஹத அநேக பாஷைகளை பேசிக்கொண்டே இரு. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொண்டே இரு. தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் ஆச்சரியமான தேவன். பாருங்களேன், ஆண்டவரே ஜீசஸ் கரெக்டாக அந்த பாஸ்கா பண்டிகை அன்னைக்கு சிலுவையில் மரிக்கணும்னு பிளான் பண்ணுறாரு. விளைச்சலின் முதற்கரி அன்னைக்கு உயிர்த்தெழணும்னு பண்ணுறாரு. என்ன அருமையாக பண்ணி, அப்போது அவருக்கு ரோம சாம்ராஜ்யம் இருக்கிறத பற்றி கவலை கிடையாது, யாருக்குதுங்க பற்றி கவலை கிடையாது. நினைத்ததை செய்து முடிப்பார். புரிந்தவர்கள் மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உடம்பு பலவீனமானதுனால கர்த்தர் சொன்னது நடக்காம போகவே போகாது. அல்லது உனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், உன்னை நேசித்தவர்கள் உன்னோடு கூட இல்லாமல் போனதினால தேவன் சொன்னது நடக்காமல் போகவே, கைதட்டி ஆர்ப்பரித்துக் கொண்டே இருங்கள். வசனத்தை பெற்றுக்கொள். ஆண்டவர் யாரோடு பேசிக்கிட்டு இருக்கிறார்? நான் சொன்னது நடக்கும், நான் சொன்னது அப்படியே நிறைவேறும். அவ்வளவுதான். ஒருவேளை வாழ்க்கையில் தாறுமாறுகள் கூட வந்திருக்கலாம். வாழ்க்கை சிலர் உன்னை மதிக்காமலே இருக்கலாம், உன்னை அனாவசியமாக நினைக்கலாம். ஆனால் நான் சொன்னது கட்டாயம் நடக்கும். புரிஞ்சா? உங்களோட கை வைத்து ஆமைன்னு சொல்ல முடிஞ்சா? கை நல்லா உயர்த்த முடிஞ்சல உயர்த்தி ஹல்லேலூயா. ஷப்தரபலஹந்தரஹதரபஹரபகதரியந்தரோ லேகப்ரபஹரியந்தலகரா அப்கோரிகா ஷதுரிதஹா ஓ ரபுலஹாதிதலஹந்தஷிதரஹா. ஏதோ ஒரு அக்கினி போடப்பட்டு கொண்டிருக்கிறது எங்கேயோ. நான் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அக்கினி இறங்குறத பார்க்குறேன். அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தன் படுத்து கிடக்கிறான். கர்த்தருடைய அக்கினி இறங்குதாங்க. துன்மார்க்கருடைய எல்லாம் மாறும், வழிகளெல்லாம் மாறுகிறது. லே ஹாம் ரோ லா ஹா ரீ தா லா கா ரீ தா ரா. உன்னுடைய வேலையை தடை செய்கிற ஒருவன் இன்னைக்கு மாறுறான். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கிற தடைகளெல்லாம் மாறுது. ஜாதிகள் தேடி ஓடி வருவார்கள். கர்த்தர் சொல்றாரு, அப்போஸ்தலர் 2:5 போல ஒரு நாள் வருகிறது, எல்லா கண்டத்தில் உள்ளவர்களும் இந்த இடத்தில் என்னை ஆராதிக்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கை வைத்த மனிதல கரனை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆமென். இப்போ சொல்லுங்க, என்னென்ன முக்கியமான பண்டிகை? பாஸ்கா பண்டிகை, 2வது விளைச்சலின். அது முடிச்சோடனே லேவியர் 23:15 பார்த்தோம். 7 வாரங்களின் பண்டிகை, 7 வீக்ஸ் ஃபெஸ்டிவல். 7 7 49. அது முடிஞ்ச 50. இந்த பென்டே அப்படின்ற வார்த்தை 50, அவ்வளோதான். பெண்டிகாஸ்ட் அப்படின்னா என்னது? 50, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கோஸ் வாங்கி வீட்டில் போய் கூட்டு வச்சுக்கிட்ட போகிறீங்க, அது செய்யுங்க, யூஸ்வல் செய்கிற செஞ்சுக்கிடுங்க. ஆனால் இது அந்த கோஸ் கிடையாது. அந்த பெந்தை கோஸ்னால் அந்த கோஸ் கிடையாது. 50. 5 காமிங்க எல்லாரும், 5 ஃபிங்கர்ஸ் காமிங்க. சொல்லுங்கள் 50. 50வது நாள். சொல்லுங்கள் 50வது நாள். ஒரு ரகசியம் இருக்குது. ஹல்லேலூயா. 5 நாளில் ஒரு ரகசியம் இருக்கும், 3 நாளில் ஒரு ரகசியம் இருக்கும். எல்லா நாள்லையும் ஒரு ரகசியத்தை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? சர்வ. அப்போ இந்த ஆண்டவர் எப்படி பண்றாரு பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து பாஸ்கா பண்டிகையில் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு 7 நாளைக்கு முன்னால கழுதை மேலே ஏறி போறார். அந்த கழுதையில் இயேசு கிறிஸ்து போகும்போது தான் யூதர்கள் 3 கண்டத்திலேருந்து எருசலேம் உள்ள நுழைகிறாங்க. அப்போ இயேசுவை கழுதை மேல் ஏற வைக்கிறது கூட தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். உன் பிள்ளையை கரெக்டாக எந்த காலேஜுக்கு அனுப்பணும், யார் இருக்கும்போது உன் பிள்ளையை வெளியே அனுப்பணும், யார் இல்லாத போது நம்மளை அனுப்பக்கூடாது, இதெல்லாம் யார் திட்டம் வச்சிருக்கிறா? புரிஞ்சுங்களா? ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு போயிட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷன் வர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாலே படுத்துருவீங்கன்னு வைங்க, போக மாட்டீங்க. சரின்னு பார்த்தா 1 வாரம் கழித்து ஒரே 2 பேர் மட்டும் அங்கே ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அன்னைக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் காமிப்பார்னா, இதெல்லாம் யாருடைய திட்டம்? சிலருக்கு உன்னை மறைப்பார், சிலருக்கு உன்னை வெளி காண்பிப்பார். கைதட்டி கர்த்தருடைய வல்லமை உணர்ந்தவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மறைக்கிற தேவன், வெளிப்படுத்துகிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு ஊழியத்துக்கு வந்த உடனே ஜீசஸ் யாருக்கும் காமிக்கல. 40 நாள் கொண்டு வனாந்தரத்தில் அப்படியே மூடி வச்சிட்டார். இப்போ யூதர்கள் எல்லா ஊர்லேருந்து வந்த உடனே இயேசு கழுதை மேலே ஏறி போக வைக்கிறார். இது வரைக்கும் புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, பெந்தேகோஸ்து என்னும் நாள். சத்தமா சொல்லுங்க, பெந்தேகோஸ்து என்னும் நாள். இப்போ கைவிதி நீங்கள் சொல்லுங்க, எனக்கு சுகம் வந்த போது
அந்த நாள் வருகிறது. எனக்கு பலன் வருகிறது. என் தொழில் உயர்கிறது. எங்கள் சபையில் அக்கினி பற்றி எரிகிறது. அந்த நாள் குறிக்கப்பட்டு விட்டது. அது எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாள் குறிக்கப்பட்டுச்சு. கைத்தட்டி யார் பாருங்க, அந்த நாள் குறிச்சிச்சாரு ஆண்டவர். உங்கள் வீடு பிரதிஷ்ட நாள் குறிச்சாச்சு. உன் லைஃப்பை குறிச்சாச்சு. உன் ப்ரமோஷன் குறிக்கப்பட்டு விட்டது. உன்னுடைய சுகம் குறிக்கப்பட்டு விட்டது. உன் பிள்ளையினுடைய வருங்காலம் குறிக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. நினையாததை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை வைத்துங்க. எனக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார் எல்லாத்தையும். யார் உன்னை தள்ளினாலும் என்ன செஞ்சாலும் அவர் முன்குறித்ததை நிறைவேற்றுவார். இப்போ சொல்லுங்க, கைதட்டி, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது எனக்குரிய நாள் வரும். எனக்குரிய உயர்வு வரும். எனக்குரிய சுகம். கைதட்டிட்டே சொல்லுங்க, எனக்குரிய ஆசீர்வாதம் கட்டாயம் வரும். எனக்குரியது தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் ஆச்சரியமான தேவன். அவர் அற்புதமான தேவன். அவரை போல தேவன் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அப்போ இப்படி தேவன் அங்கே செய்து, தேவன் தம்முடைய வல்லமையை எங்கே விளங்க செய்கிறார்? தேவன் அவர்களுக்கு அங்கே விளங்க செய்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்போ என்னுடைய இதை கவனிங்க. இப்போ முதல்ல இருந்து மறுபடியும் வரேன். இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், ஏன் பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் இறங்கி வந்தார்? சிம்பிள் ஆன்சர், பிதா முன்குறித்த நாள். எந்த நாள்? ஆனால் அந்த நாள் யாருக்கு சொல்லப்படவில்லை? சீஷர்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பிதா முன்குறித்த நாள் இருக்கிறது, அது எனக்கு சொல்லப்படவில்லை. சொல்லுங்கள் சத்தமாக, எனக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் எனக்கு தேவன் முன்குறித்த நாட்களை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குரிய நாள் முன்குறிச்சதெல்லாம் இருக்குது, சொல்லலை. உங்கள் பிள்ளையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பலவீனமாக தான் தெரியும். அந்த பிள்ளையை தான் குதிரை மேலே ஏறி போக வைப்பார் ஒரு நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகம்லாம் யார் குப்பைன்னு நினச்சி தள்ளிச்சோ அவங்கள தான் கர்த்தர் தூக்குனார். எரிகோவின் மதில் சுவர் மேலே ஒருத்தி வீடு கட்டிட்டு உட்காந்துருக்கார், ராகாப். அவளுக்கு உலகம் வச்ச பேர் வேசி. ஆனால் கர்த்தர் அவள் வீட்டில் நூலை கட்டி அவளை தூக்குனார். பாருங்க, எந்த மனிதனை உயர்த்துகிற சர்வ வல்லமுள்ள தேவன். நான் அந்த ராகாபை பற்றி படிக்கும்படி வேதத்தில் உள்ளே இறங்கி பார்த்தேன். அந்த பிள்ளைய ராகாப் ஏன் இப்படி ஆனா? 7 வயதில் அந்த ராகாப் அப்பா இறந்துட்டாங்க. 9 வயசில் அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. கொஞ்சம் கவனிங்க, யாரையுமே அற்பமாக எண்ணி ஒரு ஆளை குறை சொல்லாத. நம்ம ஆட்களுக்கு எப்போது என்ன சொல்கிற வேலை? சொல்கிறத சொல்லுங்களேன். நீங்கள் சொல்வீங்களா? வேலை யாரை பார்த்தாலும் குறை சொல். ஏன் வாழ்க்கையில் இப்படி வந்துச்சு? அப்படி இருந்தபோது அந்த யுத்தம் நடக்கிற நேரத்தில் அவள் வெளியே விளையாண்டுட்டு இருக்கிற அந்த போர் வீரர்கள் இவளை 8 வயசு பிள்ளை அப்படியே தூக்கிட்டு ஓடிட்டான். அவ்வளோதான், ஓடி போயிட்டான். இவ போய் அங்கே ஒரு செக்ஸ் டாயாக அவளை வச்சு நாசம் பண்ணிட்டான். ஆனால் உண்மையாகவே பர்பஸாக அவள் லைஃப்பில் அப்படி செய்யணும்னு அவள் விரும்பலை. அது அவளுக்கு விருப்பம் கிடையாது. இதை யார் கவனிச்சா? புரிஞ்சால் மட்டும் கையை வைத்த மாட்டீங்க. வயிறு எரியுதா? இப்போ சொல்லுங்கள், நம்ம பார்க்குற விதமாக யார் பார்க்க மாட்டா? கர்த்தர் பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் பார்க்குறவன், தேவன் உள்ளத்தை கவனிக்கிறார். உன்னுடைய ஹார்ட்டை பார்க்குறார். ஆமென் சொல்லுங்க. பல்ல காமிக்கிறவெல்லாம் உன் மேலே அன்பு வச்சிருக்கான்னு நினச்சிடாத. பல்ல கடிக்கிறவெல்லாம் உன் மேலே கோபம் வச்சிருக்கான்னு நினச்சிடாத. இருதயம்தான் முக்கியம். கை வைத்துனா முடிஞ்சால் மட்டும் கை வைத்துக்கிட்டு நேராச்சு முடிக்க போகிற சீக்கிரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முன்குறித்தனா நடந்துச்சு. இப்போ இந்த 10 நாள் எப்படி இந்த சீசரில் காத்திருக்க முடிஞ்சது? எப்படி இப்படி அமைதியாக இருக்க முடிஞ்சது அப்படின்னா, ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை இவங்க அறிஞ்சவங்க. they knew the Holy Spirit already. எப்படி? இயேசு மூலம் பிசாசு ஓடுனதை பார்த்தாங்க, அற்புதம் நடந்ததெல்லாம் பார்த்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா தெரியும், ஜீசஸ் கூட யார் இருக்கிறா? சீக்கிரம் சொல்லுங்கள், நேராச்சு சொல்லுங்கள், யார் கூட இருக்கிறா? இப்போ சபையில் நீங்கள் பார்க்குறீங்க, அற்புதம் நடக்குது.
ஊழியர் மூலம் அற்புதம் செய்கிறார், நம்ம ஜெபத்தில் அற்புதம் செய்கிறார், இந்த சபைக்கு வர்ற மக்களுக்கு அற்புதம் செய்கிறார். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தெரியுது? இங்கே யார் இருக்கிறா? சீக்கிரம் சொல்லுங்க. நேரம் யார் இருக்கிறா? யார் கிரியை செய்கிறா? யார் அற்புதம் செய்கிறா? வெறும் பாஸ்டரா? இல்லை, யாருங்க செஞ்சுட்டு இருக்கிறா? அந்த ஆவியானவரை கை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இப்படி யாரு ஆவியானவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அவர்கள் மேல் வந்து இறங்குவார் ஒரு நாள். நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க, கேட்டுட்டே இருக்கிறீங்க. உங்களை நிச்சயம் நிரப்பி நிரப்பி அள்ள அள்ள குறையாத அளவு உன்னை நிரப்பிடுவார். இன்னைக்கே உன்னை தூக்கி போட்டு நிரப்பிடுவார். உன் சரீரம் முழுதும் வல்லமையா மாறிடும். நீ ஆண்டவரை நீ அறிகிறாய், தேவனை நீ அறிகிறாய். இப்போ ஏன் சபையில் நடக்கிறதெல்லாம் நாங்கள் பொதுவாக உங்கள்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுறோன்னா, ஆவியானவர் செய்கிற கிரியை நீங்கள் அறியும்படி தான் சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. தெய்வன் என்ன செய்கிறான்றதை பார்க்குறோம். அப்புறம் ரெண்டாவது, சீசரில் இயேசு ஒரு நாள் ரெண்டு பேரும் அனுப்பி விட்டார். இவங்க போனால் பிசாசு ஓடுது. அப்போ தெரிஞ்சது இவங்க வந்து கையை தூக்கி வலையை போட்டால் மீன் தான் வரும், ஆனால் அங்கே கை நீட்டினா பிசாசு ஓடுது. அப்போ யார் கூட இருக்கிறா? சொல்லிகிட்டே இருங்க. இதை தவிர இந்த சப்ஜெக்ட் என்ன, யார் இருக்கிறா? அப்போ இந்த சீசர்கள் யாரை அறிந்திருந்தார்கள்? சரி, இன்னும் போறேன். யோவான் 20:22 வாசிங்க. மூணாவது, இயேசு உயிர்த்தெழுந்து வந்துட்டு ஒரு நாள் சீசர்கள் பக்கத்துல வந்துட்டு அவர்கள் மேல் ஊதி, அவன் என்ன செஞ்சாரோ? பரிசுத்த ஆவியை ஊதினார். ஊதி எதை பெற்றுக்கொள்ளுங்கள்? பரிசுத்த ஆவியை. ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கூட கவனிங்க. இங்க வந்து இந்த சபையிலிருந்து ஆவியானுடைய கிரியை பார்த்தவங்க, ஊழியர் மூலம் தெய்வம் நடப்பிக்கிற கிரியை பார்த்தவங்க எல்லாம் அங்கே நீங்கள் அருமையாக உட்காந்துருப்பீங்க. ஆனால் உண்மையாகவே தேவனுடைய வல்லமையை அறிஞ்சவங்க எல்லாம் நீங்கள் வல்லமையை ருசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. புரிஞ்சவங்கள கைதட்டி ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த disciples, they were not alien to the Holy Spirit, they were not strangers to the Holy Spirit, they already knew who is the Holy Spirit. ஏற்கனவே அறிந்தவர்களை நிரப்பும்படி வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு 36 ஆண்டுகள் நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அறிந்த நம்மை நிரப்பும்படி வந்திருக்கிறார். கையை சீக்கிரம் வைத்த முடிஞ்சா ஆமைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. இங்கே அநேகர் சிறு வயதிலிருந்து ஆண்டவர் நீ பார்த்துட்டே இருக்கிற, அவருடைய அற்புதத்தை நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. உன் வாழ்க்கையில் செய்கிற அற்புதத்தை நீ ரசிச்சுக்கிட்டே இருக்கிற, ஊழியருக்கு மூலம் செய்கிற நீ கவனிச்சுட்டே இருந்தில்லை. நீ அறிந்திருக்கிற நீ அறிந்த அவர் உன் தலையின் மேல் வந்து இறங்க அவர் ஆயத்தமாய் வந்து கொண்டிருக்கிறார். உன்னை அபிஷேகம் பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ அறிந்தவர் தான், நீ பார்த்திய அந்த ஆவியானவரை, அவர் தான் உன்னை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு அளவில்லாத அபிஷேகத்தை உள்ள தண்ணி குடிக்கிறதுக்கும் தண்ணிக்குள்ளே போய் முங்குறதுக்கு என்ன இருக்குது? சீக்கிரம் சொல்லுங்க என் கூட. தண்ணி குடிக்கிறதுக்கும் தண்ணியில் போய் முங்குறதுக்கு என்ன இருக்குது? அந்த தண்ணி குடிக்கிறது மட்டும் போதுமா, குளிக்கவும் செய்யணுமா? ரெண்டுமே நல்லது, ரெண்டுமே அவசியம். தண்ணி நான் குடிக்கிறேன், 10 டம்ளர் தண்ணி கூட குடிச்சிருப்பேன். ஆனால் தண்ணி குடிச்சேன்னா குடிக்கலையான்னு உங்களால் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நான் குளிச்சுட்டு வந்துட்டா, நம்ம அம்மாமார்கள்லாம் குளிச்சுட்டு வந்தோடனே என்ன செய்வாங்க பார்த்துருக்கீங்கல்ல? அவங்க குளிச்சுட்டாங்கனாலே அவங்கள பார்த்தா தெரியும். குளிச்சிட்டாலே தலையை அவுத்து போட்டு கிடப்பாங்க. தலையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், மூஞ்செல்லாம் வித்தியாசமாக இருக்கும். தண்ணி உள்ளே குடித்தா அடையாளம் இருக்காது, நிரப்பப்பட்டால் அடையாளம் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் தண்ணீரை குடித்தீர்கள், அடையாளம் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு தேவனை நிரப்புவார். உன் குடும்பத்தில் ஒரு அடையாளம் தோன்ற போகிறது, உன் வாழ்க்கையில் ஒரு அடையாளம் தோன்ற போகிறது. பார்க்குறவங்களாம் சொல்லுவான், இவளோடு இவனோடு இந்த பிள்ளையோடு இவனோடு ஒருவர் இருக்கிறார், ஒருவர் இருக்கிறார், நான் பார்க்கிறேன். இந்த அடையாளம் வரப்போகுது. அப்போ இயேசு வந்து அவங்க மேலே ஊதினார். ஊதின உடனே ஆவியானவர் உள்ள போய் தங்கி. அப்போ they are not strangers to the Holy Spirit, they know him. அறிந்தவர்கள் தான் அறிந்தவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் கைவிட்டு சொல்லுங்க, நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், இரத்தத்தை அறிஞ்சிருக்கிறேன், ஆவியானவர் அறிஞ்சிருக்கிறேன். கையை நல்லா வைத்து, நான் அறிந்த என் மகிமையின் ஆவியானவரே, என்னை முழுமையாக இம்மர்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை நிரப்பவும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. எனக்குள் நீர் கொஞ்சம் கொஞ்சம் நீ வந்தீர், என்னை நிரப்பினீர், தண்ணி தாகத்துக்கு வந்தது போல வந்தீர். இனி உண்மை என்னை நிரப்பி விடும், என்னை முக்கிடுங்க, என்னை மூழ்கடிங்க, உங்களுடைய வல்லமைக்குள் என்னை மூழ்கடிங்க.
உம்முடைய அக்கினிகளினை மூழ்கடிங்க, உம்முடைய அபிஷேகத்தினை மூழ்கடிங்க. Let me be immersed in the power of the Holy Spirit. உம்முடைய வல்லமை நான் மூழ்கட்டும். ஹல்லேலூயா. ரெண்டுமே முக்கியம்தான், ரெண்டும் அவசியம்தான். ஆனால் மூழ்கினவனுக்கு அடையாளம் இருக்கும். அதனால தான் இப்போ நான் என்ன ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கி சில பேர், இங்கே நிறைய பேர் நம்ம சபையில் எல்லாருமே அபிஷேகத்தில் தான் இருக்கீங்க. சிலர் மட்டும் அந்நிய பாஷை நீங்கள் பேசுவீங்க. அப்படி அந்நிய பாஷை பேசுகிறவங்க பேசாதவங்களை குறித்து தப்பாக நினைக்கக்கூடாது, பெரிய ஆளுன்னு நினச்சிடாதீங்க யாரும். கவனிங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்க பேசாதவங்களை என்ன நினைக்கக்கூடாது, சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஆனால் இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் தண்ணீரை பருகினது போல் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பருகி இருக்காங்க. ஆனால் அந்நிய பாஷை பெற்றவங்க மட்டும் தண்ணியில் குளித்து எழும்பியிருக்கீங்க, அடையாளம் இருக்குது, வித்தியாசம் அவ்வளோதான். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ நடக்க போகிறது என்னென்னா, தண்ணீரை பருகினவர்களும் முங்க போகிறாங்க உள்ள. புரிஞ்சவங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியில் முழுக நினைக்கிறாங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். கைவித்து. ஏற்கனவே பரிசுத்த ஆவியை நான் பருகி இருக்கிறேன், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு ஐ எம் கோயிங் டு ஜம்ப் அண்ட் ஸ்விம் அண்ட் டான்ஸ். ஹல்லேலூயா. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்ஞானம். அதுக்கு பேர் தான் ஞானஸ்ஞானமா. அதனால தான் தலைமையில் வந்து உட்கார்ந்தார். ஆவியன் எங்கேருந்து உட்கார்ந்தாரு? அதனால தான் நீங்கள் பரிசுத்த ஆவி இம்மர்ஷனில் நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா, நீங்கள் போகும்போது உங்கள் மேலே ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இருக்கும், உங்கள் மேலே ஒரு ஃபயர் இருக்கும், தலைக்கு மேலே ஒரு அக்கினி இருக்கும், எங்கே போனாலும் அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும். இன்றைக்கி அதை கர்த்தர் எல்லாருக்கும் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவியனுடைய வல்லமை இப்படி எனக்கு வேணுன்ற மட்டும் கை தூக்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆவியனுடைய வல்லமை எனக்கு வேணும். இப்போ காதில் கைவிங்க. காது அங்கே இந்த காற்று அடித்த சத்தத்தை யார் கேட்டாங்க? அவங்க கேட்டாங்க. இப்போ பாஸ்டர் பண்ணுற பிரசங்கத்தை நீங்கள் கேட்டீங்க. ரெண்டாவது உங்கள் கண்ணை குத்திடாதீங்க. உங்கள் கண் இப்போ நான் சில சாட்சியில் எழுதி நிற்க வச்சேன். ஆவியானவர் செஞ்சது உங்கள் கண்ணால் பார்த்தீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். மூணாவது என்னுடைய வாய் பாடினோம். இப்போ இந்த ஆவியானவருக்கு தேவை இந்த மூன்றும் தான். கைவிதி சொல்லுங்கள். உங்களுடைய காது, உங்களுடைய கண்கள், உங்களுடைய நாவு. இந்த மூன்றிலும் மூன்று விதமாக வருவார். காற்றாக, அக்கினியாக, வார்த்தையாக வந்து நிரப்பி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் ஆராதனைக்கு வந்தால் கண்ணை வந்து நேராக புல்ஃபிட்டிங்க நேராக வச்சு பார்த்துட்டு இருக்கணும், அங்கங்கே பார்த்துட்டு கிடக்கூடாது. அப்போ அந்த கண் ரொம்ப முக்கியம். கண்ணை வந்து கவனமாக வச்சுக்கிடுங்க. உங்கள் கண்ணை வச்சே ப்ராஃபஸி சொல்லிடலாம். உங்கள் கண்ணை அப்படி பார்த்தே சொல்லிடலாம். உன் கண்ணை பார்த்தாலே தெரியும். உன் கண்ணில் எல்லாமே தெரிஞ்சிடும், என்னென்ன நீ பண்ணுற. நீங்கள் உன் கண்ணை என்னத்தை நீ பண்ணி வச்சுருந்தாலும் உன் கண்ணில் வெளியே பார்த்தாலே போதும், நீ என்ன மாதிரி பண்ணி வச்சுருந்தாலும். கண் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது காது. என்னது? இப்போ உங்கள் காது வந்து சரியாக கேட்டுருந்துச்சுன்னா இப்போ யாருடைய வல்லம் உங்கள் மேலே வந்துடும். ஆனால் இவ்வளோ நேரம் நான் பண்ண பிரசங்கத்தை காதார கேட்டு அந்த வார்த்தை உனக்குள்ள நான் அவன் தலைக்கு மேலே அக்கினி இறங்கி வந்துடும். ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.